முதலாவது நம்ம விளங்கிக்கிறேன்னு ஒரு பொதுவான சபைக்கு போறோம். அந்த சபைக்கு போனோம்னு சொன்னா முடிந்த அளவுக்கு எவ்வளவுக்கு இடம் கொடுத்து உட்காரணுமோ, இப்படியே இப்படி விரிச்சுக்கிட்டு எவ்வளவுக்கு முடியும் அவ்வளவு விரிச்சுட்டு உட்காரக்கூடாது. அப்படி விரிச்சுக்கிட்டு செவத்துல சாஞ்சுக்கிட்டு இப்படி இடத்த அப்படி ஆக்கிரமிக்க கூடாது. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். சபைகள்ல இடம் கொடுத்து உட்காருங்கள், கொஞ்சம் குறைந்த இடத்துல உங்களுடைய உட்கார்வதற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அப்படி செய்யுங்கள், அல்லாஹ் அதுக்கு இடம் தருவான். சபைகள்ல இது ஒரு பரக்கத்து தான். இது மறைமுகமான அருள் தாங்க. வெளியில மழை கொட்டு நிக்கிறாங்கன்னு சொல்லுவோம், அப்ப கூட நெருங்கி உட்கார மாட்டோம், அப்படிதான் வந்துட்டு இருப்போம். மழையில் நிக்கிறாங்க, வெளியே நிக்கிறாங்க, கொஞ்சம் இடம் கொடுத்து நெருங்கி வாங்குங்க, நெருங்கி வர மாட்டோம். ஒரு ஆளுக்கு இடையில சைத்தான் உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு இடையில இருக்கு சைத்தானுக்கு இடம் விட்டு தான் உட்கார்ந்துருப்போம். அப்ப நெருங்கி உட்காருங்கள் என்று சொல்லப்படுமே. எவ்வளவு கொள்ளுங்க, வயிற்றுல எப்படி எல்லாம் பறக்கத்து செய்யறான்னு அது மாதிரி ஒரு சபையிலையும் பறக்கத்து செய்வான். பார்த்தா 500 பேர் இருக்கிற மாதிரி தெரியும், 1000 பேர் உட்கார முடியும். அது அல்லாஹ் அது மாதிரி ஆக்கி தருவான். ஏன்னு கேட்டா நம்ம சைத்தானுக்காக நம்ம பிரிஞ்சு உட்கார்றதுனால இடம் வேஸ்டா போகுது. அப்படி உட்காராம ஒரு சபை, ஏன்னு கேட்டா இது ஒரு சபை, ஒரு சபை என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று, உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எல்லாருக்கும் உள்ளது. அப்ப எல்லாருக்கும் அந்த சபையில சம பங்கு அளிக்கணும்னு சொன்னா அது இருக்கிறதுக்குள்ள என்ன செய்யணும், ஒட்டி நெருக்கி இடம் கொடுத்து ஆகணும். அப்ப அந்த மாதிரியாக ஒரு சபைகள்ல நம்ம இடம் கொடுத்து பழகணும். இது ஒரு மனிதர்களை மதிக்கிற ஒரு முறை. எந்த சபையா இருந்தாலும் சரி, அது பள்ளிவாசலா இருக்கலாம். பள்ளிவாசல்ல சஃப்ல நிக்கணும் இல்லையா, சஃப்ல நிக்கும் போதையே சஃப்லயே நெருக்கி நிக்கணும்னு இருக்குது. சஃப்ல நிக்கும் பொழுதே ஒரு ஆள் 2 ஆள் இடத்துக்கு வச்சுக்கிட்டு இப்படி நின்றுக்குருவான். அடுத்து ஒரு 10 பேர் நிக்கிற இடத்துல 15 பேர் நிக்கலாம். அப்படிலாம் நிக்க கூடாது, நெருக்கடியா இருக்கா. சஃபுடைய அளவை குறைச்சிக்கலாமே. மக்களெல்லாம் பார்க்கத்தானே செய்யறோம். ஒருத்தன் காலில் ஒருத்தன் தலைப்படும், ஹரம்ல எல்லாம் போனோம், இடம் பத்தாது. நமக்கு சாதாரண நேரத்தில் சைதா செய்வதற்கு ஒரு எத்தனை 4 அடி விடுவாங்களா, 4 அடி விடுறாங்கன்னா நெருக்கடியான நேரத்தில் 3 அடியில் சப்பு ஆக்கினா ஒரு சப்பு அதிகமாயிரும்ல. வெயில நிற்பான், காய் கூட இருக்காது, தலையில மழை கொட்டு, ஜும்மாவுல உள்ள இடம் கொடுக்க மாட்டாங்களே. சப்பு நிர்ணயிச்சதானே அல்லாஹ் கோடு போட்டுச்சுக்கலாம் 4 அடின்னு. ஏன் 4 அடி 3 அடி ஆக்கிட்டு நீங்க நிக்க கூடாதா? சைதா தானங்க செய்யணும். அவன் தலை காலில் உரைச்சிட்டு போகுதுங்க. அப்ப அந்த சபைகள்ல இடம் கொடுத்திருந்தா இந்த ஜும்மாவில் நம்ம எல்லாம் பாக்குறோம், தெருவுல நிக்க வேண்டிய நிலைமை ஏற்படாது. அப்ப சபைகள்ல நம்ம உட்காரக்கூடிய ஒழுங்குல முக்கியமான ஒழுங்கு என்னன்னு கேட்டா, இடத்தை நாம் குறைத்துக் கொள்ளணும். நமக்கு ஆக்கிரமிக்கிற இடத்தை குறைத்துக் கொள்ளணும். ஒருவருக்கு மற்றவருக்கு இடையில உள்ள இடைவெளிகள் என்ன செய்யணும், குறைக்கணும். அப்ப அதிகமான பேர் சேர் வாடகை மிச்சமாகும்ல. நீங்க கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 50 பேர் இதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா 50 சேருக்கு கொடுக்குற வாடகை மிச்சமாகும்லங்க, 100 ரூபாய் வேஸ்டா போகுதுல. அப்ப பல வகையில நன்மை தரும். அப்ப சபையில அந்த மாதிரியான ஒரு அம்சம் இருக்குது.